இப்போ வந்து நம்ம அனந்த பத்மநாப சுவாமி கோவில் திருவனந்தபுரம் வந்திருக்கோம். ஆனால் வந்து என்னென்னா உள்ளே ஃபோன் எல்லாம் நாட் அலவுடு, வெளியிலே அந்த லாக்கர் ரூமில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடணுன்னு இருக்காங்க. என்னென்னா சில இதெல்லாம் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன், வந்து பாருங்கள். கண்டிப்பாக வேஷ்டி எடுத்துகிட்டு வந்துடணும். ஆண்களாக இருந்தால் பேண்ட் ஷர்ட்டு அனுமதி இல்லை. மேலேயும் பனியனோ ஷர்ட்டோ போடுறதுக்கு அனுமதி கிடையாது. வந்து மேலேயும் ஒரு துண்டு தான் போத்திக்கணும். கீழே வந்து பேண்ட் இருந்தால் பேண்ட் போட விட மாட்டேங்கிறாங்க. பேண்ட் இல்லாமல் நம்ம வந்து வேஷ்டி கட்டிட்டு தான் போகணும். அதே மாதிரி பெண்களாக இருந்தால் சுடிதாரு அந்த மாதிரி மிடி அந்த மாதிரிலாம் போட்டுட்டு வர்றதுக்கு அவங்களுக்கும் பேண்ட் ஷர்ட்லாம் அனுமதி கிடையாது. அவங்களுமே நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக சேரீ இல்லை ஆஃப் சேரீ அந்த மாதிரி கட்டிக்கணும். பாவாடை சட்டையாக இருந்தால் ஓகேங்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு வெள்ளை வேஷ்டி வாங்கி அந்த பெண்கள் வந்து சுடிதாருக்கு கீழே பேண்ட்டுக்கு கீழே வேஷ்டி மாதிரி கட்டிக்கிட்டு தான் உள்ளே வர சொல்கிறாங்க. அந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்குது. கண்டிப்பாக ஃபோன் உள்ளே கொண்டு போகக்கூடாது. என்ன திங்ஸ் கையில் வச்சுருந்தாலுமே பையே பர்ஸு மட்டும் கையில் எடுத்துகிட்டு மிச்சதெல்லாம் அந்த லாக்கர் ரூமில் கொடுத்துட்டு போயிடணும். ஆனால் சேஃபாக வச்சுக்கிறாங்க. வந்து நம்மகிட்ட ஃபோனை பார்த்துட்டு நம்பர்லாம் எழுதி வச்சுட்டு தான் கொடுக்குறாங்க. அதெல்லாம் நல்லா சேஃபாக இருக்குது. அதை சொல்லணும்னு நினச்சேன், அந்த வீடியோவில் சொல்ல முடியல. அதனால் இப்போ அதுக்கப்புறம் உள்ளே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து நம்ம காசு கொடுத்து போகணும்னு சொன்னால் 500 கொடுத்து டிக்கெட் எடுத்தோம்னா நமக்கு வந்து ஈஸியாக சாமி பார்த்துடலாம். ஃப்ரீ தர்ஷன்னா ரொம்ப லேட் ஆகுது உங்களுக்கு. ஆனால் லைன் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது. கண்டிப்பாக ஒரு 3 hours இல்லை 2 hours அந்த மாதிரி ஆகுது. இது 500 கொடுத்தா நம்ம ஒரு ½ hour க்யூ விறுவிறுன்னு போயிடுது. அந்த 500 நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிரசாத டப்பா ஒன்று கொடுத்துட்றாங்க. அவங்களே தட்டில் துளசி பூவு வாழைப்பழம் எல்லாம் நம்ம கையில் கொடுத்து அந்த டிக்கெட்டு டோக்கன் 500 டோக்கனையும் நம்ம கையில் கொடுத்துட்றாங்க. நம்ம அதை எடுத்துகிட்டு உள்ளே போனோம்னா அவங்க சாமி சன்னதிக்கிட்ட நம்மளை கொண்டு போய் காமிச்சு அந்த டோக்கனுக்கு நமக்கு ஒரு பிரசாதம் அரவணை பாயசம் அந்த ஒரு டின்னு நமக்கு கொடுத்துட்றாங்க. 500 உள்ளதுக்கு எத்தனை டிக்கெட் எடுக்கிறோமோ அத்தனை அரவணை டின்னு பாயசம் கொடுக்குறாங்க. அது மாதிரி சில இதெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம பக்கத்தில் பாருங்கள், நேற்று சரியாக இந்த மெயின் கோபுரம், இதுதான் மெயின் கோபுரம். இதெல்லாம் நேற்று எடுக்க முடியல. நாங்கள் நேற்று வடக்கு வாசல் வழியாக போயிட்டோம். இப்போ இன்றைக்கி மெயின் கேட் வழியாக லைனில் நின்று பார்க்கலான்ட்டு மறுபடியும் வந்திருக்கோம். இந்த குளம்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து மீனுக்கெல்லாம் நல்லா பொரியெல்லாம் வாங்கி போடுறாங்க. நல்லா தண்ணி சூப்பராக இருக்குது. எவ்வளோ பெரிய குளம் பாருங்கள், நல்லாயிருக்கு. தண்ணி நல்லா தெளிவாக சுத்தமாக இருக்குது. நிறைய மீன் அங்கே பாருங்கள், கீழே மீன் போயிட்டுருக்கு. அதுக்கு மீனுக்கு பொரியெல்லாம் வாங்கி போடுறாங்க. நேற்று பொரிக்கார் இருந்தார். இப்போ வந்து ஒரு 3 மணி போல் இருக்குது. அதனால் பொரிக்கார் இன்னும் வரல. வந்தாருன்னா பொரி வாங்கி நம்மளும் போடலாம். இங்கே பக்கத்துலேயே கோயில் வாசல்லே பாருங்கள், இந்த மாதிரி சுவாமிக்கு உள்ளதெல்லாம் இருக்குது. அந்த படம் வந்து இப்படி தான் இருக்கும். சுவாமி வந்து இப்படி தான் இருப்பாங்க. கிருஷ்ணா நிறைய பொம்மைலாம் இருக்குது. கிருஷ்ணர் பொம்மை பாருங்கள். இது வந்து விளக்கு வந்து அழகாக கிருஷ்ணர் வந்து அந்த விளக்கில் இருக்க மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆனால் நல்லா டெக்கரேட்லாம் பண்ணி மணியெல்லாம் வச்சு கிருஷ்ணர் அழகாக இருக்கார். இது வந்து 200 இது நம்மளோட லாஃபிங் புத்தா இந்த மாதிரி சின்ன சின்ன பொருளில் இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள், நமக்கு இந்த இன்ஜெக்ஷன் பாட்டிலில் வரும் பார்த்திங்களா, இந்த பாட்டிலில் வந்து ஒரு மூடி போட்டு இந்த கீச்செயின் மாதிரி இப்படி வச்சுருக்காங்க. இது ஏதோ கண்ணாடி சின்னது அப்படி இருக்குது. இதுக்கு கையில் போட்டுக்கிறாங்கல்ல ப்ரேஸ்லெட், அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கான திங்ஸ் நிறைய இருக்குது. இந்த மாதிரி இது வந்து காரில் மாட்டுறதானா. இதுவும் கிருஷ்ணர் பொம்மை. இது யானை. அங்கே பாருங்கள், யானையெல்லாம் விதவிதமாக இருக்குது. வண்டியில் இழுத்துட்டு போகிற மாதிரி கூட இருக்குது. போட்டு மணிமாலை, கீச்செயின். இதுவும் கிருஷ்ணரோட கீச்செயின் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதெல்லாம் 40 சொல்லுது. இது வந்து யானையோட கீச்செயின். சுவாமி வந்து இப்படி தான் இருந்தாங்க. நேற்று பார்க்குறப்போ இப்படி தான் இருக்காங்க. அனந்த பத்மநாப சுவாமி. கேரளா சாரீஸ் பாருங்கள். இங்கே கவுண்டரில் வேஷ்டி டவல் எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர மறந்துட்டோம்னா இங்கே வந்து ஒரு வேஷ்டி வந்து 230 அந்த மாதிரி ரேட்டு. ஆனால் அந்த பணம் வந்து கோயிலுக்கு சேருது அப்படிங்கிறாங்க. டவல்லாம் பார்த்திங்கன்னா 70 சொல்கிறாங்க. சும்மா நார்மலான வேஷ்டி வந்து 130 அந்த மாதிரி ரேட்டில் இருக்குது. அதனால் நீங்கள் வரும்போது அவசியம் வேஷ்டி துண்டு கொண்டு வந்துடுங்க. அது சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. வேஷ்டியெல்லாம் கொண்டு வரலைன்னா இங்கே எல்லாம் கோயில் வாசல்லே வேஷ்டி எல்லாம் வச்சுருக்காங்க. துண்டு, கலர் வேஷ்டி, ஒயிட் வேஷ்டி எல்லாமே இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது.
இங்கே பாருங்க வந்து வேஷ்டி வந்து 50 ரூபா. நாங்கள் நேற்று வடக்கு வாசலில் 130 ரூபான்னு வாங்கினோம். இது ஒட்டி போட்டுருக்கு பாருங்க, 50 ரூபா போட்டுருக்கு. இந்த மாதிரி கவுனு பிள்ளைகளுக்கு இந்த கேரளா மாடல் வேஷ்டி சேலை. பழங்காலத்து ஓட்டு கூடம் பாருங்களேன் எப்படி இருக்குது, சூப்பராக நீளமாக அவ்வளோ தூரத்துக்கு இருக்குது கடை வரைக்கும். சூப்பரான வந்தே பாரத் ட்ரெயின் பாருங்கள், திருவனந்தபுரத்துக்கு வந்து நிற்குது பிளாட்ஃபார்மில். சூப்பராக இருக்குது வண்டி, நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்குது. அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், திருவனந்தபுரத்துக்கு போகும்போது இந்த மாதிரி 500 ரூபா டிக்கெட்டு, அதாவது பூத்தட்டுன்னு சொல்லி அதுக்கு போட்டிருக்காங்க. ஸ்பெஷல் சேவான்னு போட்டிருக்காங்க. பூத்தட்டுனா ஒரு தட்டில் கொஞ்சம் பூவு, 3 வாழைப்பழம், கொஞ்சம் துளசி இதெல்லாம் வச்சு தருவாங்க. நம்ம அப்படியே கொண்டு போய் சாமி கிட்டத்தில் போய் பார்க்கலாம். 500 ரூபா டிக்கெட் எடுத்தோம்னா மேலே கிட்டத்தில் போய் சுவாமி பார்க்கலாம். நார்மல் தரிசனத்தில் போனால், பொது தரிசனத்தில் போனால் நம்ம கீழே நின்னபடியே பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். அதனால் இது முடிஞ்சால் இது 500 ரூபா டிக்கெட் எடுத்து போனால் நம்ம மேலே சுவாமிக்கு பக்கத்தில் கொஞ்சம் மேலே போனோன்னா பார்க்க விடுவாங்க. அது ஒரு தட்டு வந்து 500 ரூபா ஒரு டிக்கெட்டு, ஒரு ஆளுக்கு 500 ரூபா. இது போனால் நம்ம நல்லா பார்க்கலாம் சுவாமியை. அது மழையில் சரியான மழை, 3 நாளாக மழை ஊற்றிட்டே இருந்துச்சு. வெளியில் வேற எங்கேயும் சுற்ற முடியல. அதனால் இது மட்டும் அந்த பேப்பர் அப்படி நனைஞ்சு அப்படி பிஞ்சிருச்சு. அப்படி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.